தந்தையாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கின்ற முகமாய் நாம் படித்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது படி. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. Baptism, the entrance of Christian life என்ற சிந்தனை நம்முடைய சிந்தனையாக இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு கிறிஸ்தவ வாழ்வின் நுழைவாயில். திருமுழுக்கு கிறிஸ்தவ வாழ்வின் நுழைவாயில். சீர்திருத்த திருச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சாக்ரமெண்ட்ஸ் அல்லது திருவருள் சாதனங்கள் 2. ஒன்று திருமுழுக்கு, மற்றொன்று திருவிருந்து. திருமுழுக்கு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு நுழைவாயில், ஒரு முழுமை வாழ்வின் தொடக்கம் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிரேக்கத்திலே பாப்டிஸ்மா என்கின்ற வார்த்தைக்கு மூழ்குதல், கழுவுதல், சுத்திகரித்தல் என்ற பொருள் தரப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே யூத சடங்குகளில் ஒன்றாக இந்த திருமுழுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. யூதர் அல்லாதோரை யூத குலத்தில் சேர்த்து புதிய பெயரை சூட்டுவதற்கு இந்த திருமுழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயல் உடல் அழுக்குகளை போக்குவதற்காக அல்ல, உள்ளத்தை சுத்திகரிக்கின்ற அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை எசேக்கியேல் இறைவாக்காளர் சொல்லும் பொழுது 36ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் என்று அழகாக சொல்லியிருப்பார். புதிய ஏற்பாட்டிலே முழுக்கு முனிவர் யோவான் ஸ்நாபகன் ஒரு திருமுழுக்கு கொடுக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு புது வாழ்வுக்குரிய திருமுழுக்காக அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திருமுழுக்கை முழுக்கு முனிவரால் அவர் பெற்றபின் அதனுடைய பொருள் மாற்றம் பெறுகிறது. நாம் பெற்றிருக்கின்ற இந்த திருமுழுக்கு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலின் பங்கு பெறுவதற்குரிய ஒரு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் நம்மை பங்கு பெறச் செய்கின்ற ஒன்று. அதுதான் அருள் அடையாளம், திருவருள் சாதனம், சாக்ரமெண்ட்ஸ். இறையியலாளர் ரைமண்ட் பிரவுன் என்று சொல்லுகிற மனிதர் சொல்லுவார், ஒருவரின் திருமுழுக்கு நாள் 1000 குருத்துவ திருநிலைப்பாட்டை விட அந்த நாளை விட மிக முக்கியமானது என்று சொல்லுவார். அதாவது ஒரு ஆயராக அருள்பொழிவு, ஆயர் என்று சொல்லுகிற பொழுது பேராயராக அருள்பொழிவு பெறுவதை விட ஒருவருடைய திருமுழுக்கு அந்த நாள் மிக முக்கியமானது என்று சொல்லுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பாவமற்றவராக இருந்த போதிலும் மனிதர்களாகிய நம்மோடு தன்னை அடையாளப்படுத்த
அடையாளப்படுத்தி திருமுழுக்கை பெற்றுக்கொள்கிறார். முழுக்கு முனிவர் யோவான் மறுப்பு சொல்லுகிற பொழுது சொல்லுவார், இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கையும் நமது திருமுழுக்கையும் சற்று நினைவு கூர்ந்து திருமுழுக்கினுடைய ஆன்மீக ஆழங்களை தியானிப்பதற்கு இந்த நாள் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமுழுக்கினுடைய ஆழங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது 4 உண்மைகளை மிக விரைவாக சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். முதலாவது, கடவுளின் ஆதரவு. கடவுளின் ஆதரவு திருமுழுக்கு. இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியாகிய ஏசாயா 42 அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என்று மெசியாவை குறித்து இறை வாக்காளர் ஏசாயா அழகாக சொல்லுகின்றதை நாம் படிக்கின்றோம். திருமுழுக்கு வழியாக நாம் கடவுளின் ஆதரவை பெற்றுக்கொள்ளுகிறோம். திருமுழுக்கு வழியாக கடவுளின் ஆதரவு. இந்த உலகத்திலே மனித ஆதரவை தேடி இன்றைக்கு மனிதன் ஓடுகிறான், அலைந்து தெரிகிறான் இல்லையா? உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும், உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் என்று மனித ஆதரவை தேடி ஓடி கொண்டிருக்கிறான். ஆனால் பல நேரங்களிலே மனித ஆதரவு அவனுக்கு கிடைக்காமல் ஏமாற்றப்படுகிறான் இல்லையா? பலரை நம்பி ஆற்றில் இறங்கிய ஒரு கதைதான். இதை உணர்ந்த பக்தன் பாடுகின்ற பொழுது நம்முடைய கீர்த்தனைகளிலே 286வது பாடலிலே இல்லாத ஒரு ஸ்டான்ஸாவை நான் உங்களுக்கு ஒரு வரி பாடுகின்றேன். நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீதானையா, எந்துரையே ஆதாரம் நீதானையா, சூதாம்புலகில் நான் தீதாய் மயங்கையில், சூதாம் உலகில் நான் தீதாய் மயங்கையில், ஆதாரம் நீதானையாம், என் துறையே ஆதாரம் நீதானையாம். இந்த வரிகள் நம்முடைய கீர்த்தனைகளிலே எடுக்கப்பட்டிருக்கிறது, என்னவென்று தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய உறவுகளுக்கும் எல்லை இருக்கிறது இல்லையா? நாம் நம்பியிருக்கின்ற மனிதனுக்கு சில எல்லை இருக்கிறது. அவனுடைய ஆதரவை தேடி நாம் செல்லுகிற பொழுது ஒரு எல்லைதான். கவிஞர் கண்ணதாசன் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை அவருக்கு தெரியாது. கேள்வியோடு முடித்து விட்டார், யாரோ, அப்படிதானே, யாரோ, அவர்தான் நம்முடைய ஆண்டவர், அதுதான் நமக்கு திருமுழுக்கு. பாருங்கள், கடைசி வரை நமக்கு ஆதரவு ஆண்டவர் என்று சொல்லுவது திருமுழுக்கு. திருமுழுக்கிலே கடைசி வரை எனக்கு ஆதரவு கொடுக்கிறவர் என் ஆண்டவர் என்று சொல்லுகிற ஒரு உண்மையை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கு வழியாக கடவுளின் ஆதரவை நாம் கடைசி வரை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது பெற்றிருக்கிறோம். பிரான்ஸ் நாட்டை சார்ந்த 1234 முதல் 1270 ஆண்டு வரை ஆட்சி செய்தவர் லூயிங்ஸ் என்ற ஒரு அரசர். அவர் கையெழுத்திடுகின்ற பொழுது, எல்லாரும் கையெழுத்திடுகிற பொழுது எப்படி எழுதுவோம்? நம்முடைய பெயரை எழுதுவோம் இல்லையா? அல்லது பெயரினுடைய சுருக்கத்தை எழுதுவோம். ஆனால்
இந்த லூயிஸ் என்று சொல்லுகிற இந்த அரசன், பிரான்ஸ் நாட்டு அரசன் 9ஆம் லூயிஸ் என்று கையெழுத்து இடாமல் பாயிலி நகர லூயிஸ் என்று கையெழுத்திடுவாராம். பாயிலி நகர லூயிஸ் அப்படின்றால் என்ன பொருள் சொன்னால், அவர் திருமுழுக்கு பெற்ற ஒரு ஆலயம், பாயிலி என்ற ஒரு ஆலயம். அந்த திருமுழுக்கு இந்த ஆலயத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். பொதுவாக அந்த நாட்டிலே அரசர்கள் கூட ஆலயத்தில் தான் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். அவர் சொல்லுவார், நான் அரசனாக ஆலயத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த ஆலயத்தை விட நான் திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட இந்த ஆலயத்தில் நான் அன்பு செய்கிறேன் என்று அவர் பாயிலி நகர லூயிஸ் என்று தான் திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட அந்த ஆலயத்தை அவர் அடையாளப்படுத்துவாராம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தன்னுடைய வாழ்வுக்கான ஆற்றலும் வழிநடத்துதலும் திருமுழுக்கு வழியாக தனக்கு கிடைக்கிறது என்று லூயிஸ் மன்னன் சொல்லுவார். திருமுழுக்கின் போது ஆங்கில பாரம்பரியப்படி திருச்சபைகளிலே பிள்ளைகளை பெற்றோர்கள் கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய காங்கிரிகேஷன் இந்த பாரம்பரியத்திலே அவைகள் கிடையாது. பிள்ளையை பெற்றோர் மட்டும் கொண்டு வருவார்கள். ஆனால் ஆங்கிலிக்கன் பாரம்பரியத்திலே நீங்கள் திருநெல்வேலி தாண்டி சென்னை வரை செல்வீர்கள் என்று சொன்னால், ஒரு பிள்ளைக்கு ஞானஸ்நானம் என்று சொன்னால் ஒரு கும்பலே வந்து நிற்கும் இல்லையா? எப்படி? பெற்றோர், ஞான பெற்றோர், உறவினர், ஒரு பிள்ளை தான் இருக்கும் ஞானஸ்நானத்திற்கு. ஆனால் ஒரு 20 பேர் வந்து நிற்பாங்க. என்ன காரணம்? இந்த குழந்தைக்கு நாங்கள் எல்லாரும் ஆதரவு. ஆமாம். என்ன நடக்கும்? இந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. இந்த உறவுகளெல்லாம் சண்டை போட்டுட்டு, நான் உனக்கு ஞான பெற்றோரும் இல்லை, ஆமாம் பெற்றோரும் இல்லை, எல்லா உறவுகளும் ஓடிவிடுவார்கள். ஆண்டவரால் தான் நமக்கு கடைசி வரை ஆதரவு. அதுதான் நமக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் உண்மை. முதலாவது, திருமுழுக்கு ஆண்டவரின் ஆதரவு அல்லது கடவுளின் ஆதரவு. இரண்டாவது, திருமுழுக்கினுடைய ஆழத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளின் அன்பு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது அதைத்தான் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தார். திருமுழுக்கு வழியாக நாம் கடவுளின் அன்பு பிள்ளைகளாக்கப்படுகிறோம். திருமுழுக்கு வழியாக கடவுளுடைய அன்பு நம்மிடத்திலே அதிகமாக ஊற்றப்படுகிறது. எப்படிப்பட்ட அளவுக்கு? நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிற அளவுக்கு. பாருங்க, ஞான பெற்றோர்கள் கூட கொஞ்ச நாள் தான் இல்லையா? அல்லது நம்முடைய பெற்றோர்கள் கூட கொஞ்ச நாள் தான். ஆனால் முழுமையாக தன்னுடைய அன்பை நமக்கு ஊற்றி மகனாக மகளாக நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அடையாளப்படுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும். பாருங்க, என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா என்ற வரிகள் அல்ல, அது வாழ்வு. ஆமா, சாதாரண வரிகள் அல்ல, அது நம்முடைய வாழ்வு. திருமுழுக்கு பெறுகின்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளின் மகனாக, அன்பு மகனாக, மகளாக ஆக்கப்படுகிறார். இதை உணர்ந்த பவுலார் சொல்லுகிறார், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, தம்முடைய தயவுள்ள சித்தப்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சொந்தமான சுவிகார புத்திரர் என்று சொன்னால் சொந்தமான புத்திரராக முன்குறித்திருக்கிறார். ஆமாம், முன்குறித்திருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளின் அன்பு திருமுழுக்கு வழியாய்
நம்மை சொந்தமான பிள்ளைகளாக்கி இருக்கிறது. அதே லூயிஸ் மன்னன் சொல்லுவார், திருமுழுக்கு வாங்கிய தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார், மகனே, இதுவரை நீ என்னுடைய குழந்தையாயிருந்தாய், இன்று முதல் கடவுள் உன்னை தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமாம், ஒரு திருமுழுக்கு ஒரு குழந்தைக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த குழந்தை கடவுளுடைய பிள்ளை, மகன், மகள். அருமையான பக்தன் பாடுகிற பொழுது பாடுவார் இல்லையா, மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தேன். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தேன். ஐயா, உரிமையை எனக்கு தந்தே, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். திருமுழுக்கு கடவுளின் அன்பு. மூன்றாவதாக திருமுழுக்கு கடவுளின் அக்களிப்பு. ஏசாயா 42 அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது திருவிவிலியத்திலே இப்படியாக வருகிறது, அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. மத்தேயு 3 அதிகாரம் 17வது வசனத்திலும் திருவிவிலியத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மட்டில் மகிழ்ச்சி அடைகிறாராம். திருமுழுக்கின் மூலமாக, திருமுழுக்கின் சமயத்திலே கடவுள் நம் மூலமாக பூரிப்படைகிறார். அந்த பூரிப்பு என்கின்ற வார்த்தை மகிழ்ச்சிக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தை இல்லையா? அதற்கு எல்லையே இல்லை, மகிழ்ச்சியின் உச்சம் என்று சொல்லலாம். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது என்ற இறைவாக்காளர் ஏசாயாவினுடைய வார்த்தையும், இவர் பொருட்டு நான் பூரிப்படைக்கிறேன் என்ற நற்செய்தியாளர் மத்தேயுனுடைய வார்த்தையும் எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை. பல வேளைகளிலே கடவுளை நாம் ஒரு கொடுங்கோலராக, நம்மை அழிக்க துடிப்பவராக எண்ணுகிறோம் இல்லையா? ஒரு பஞ்சம் வந்துவிட்டால் அல்லது ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துவிட்டால் அவை கடவுளுடைய கோபத்தின் வெளிப்பாடு என்று எண்ணுகிறோம். ஆனால் திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் சுட்டி காட்டுகின்ற கடவுள் நம்மில் மகிழ்ச்சி அடையக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். இந்த மகிழ்ச்சியை நாமும் பெற்று அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம் மூலமாக கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார், நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம். எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியில் உள்ள வனாந்தர வழியிலே சென்ற எத்தியோப்பிய அரசனுடைய நிதியமைச்சர் பிலிப்புவனுடைய உதவியினால் திருமுழுக்கு பெற்ற பின்பு, அந்த வசனத்தை பாருங்கள், அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 38, 39 வசனத்தை நாம் படிப்போம். யாராவது படிப்போம்? அப்போஸ்தலர் 8, 38, 39. பிலிப்பு இந்த மந்திரிக்கு திருமுழுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அப்படியே மறைஞ்சிட்டார். மந்திரி அப்புறமா போனார், பிலிப்பு அப்புறமா போய்விட்டார். மந்திரி எப்படி போகிறாரு? சந்தோஷத்தோடே தன் வழியிலே போனான். அல்லேலூயா! திருமுழுக்கு உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த கந்தாகை மந்திரி மகிழ்ச்சியோடே தன்னுடைய வழியிலே செல்கிறான். அன்பர்களே, திருமுழுக்கு பெற்றவனுடைய வழி சந்தோஷம். கடவுள் நம்மில் மகிழ்ச்சி அடைவதை உணர்ந்து திருமுழுக்கு பெற்றவர்களாக நாம் எந்நாளும் மகிழ்வோடு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கால் மகிழ்ச்சி அடைகிறோமா? மகிழ்ச்சி அடைகிறோமா? நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு பல நேரங்களில் நம்மை சந்தேகம் அடைய செய்கிறது.
இல்லையா? குழப்பமடைய செய்கிறது. பலர் நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை திருமுழுக்கு ஒரு திருமுழுக்கு அல்ல என்று நம்மை குழப்பி திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாம் சந்தோஷமடைவதற்கு பதிலாக இன்றைக்கு குழம்பிக் கொண்டிருக்கிறோம், அல்லது பல்வேறு போராட்டத்தோடு இருக்கிறோம். நாம் பரலோகத்துக்கு போவனா? நாம் பெற்றுக்கொண்டது திருமுழுக்கு தானா? இவள் அப்படி சொல்லுகிறார்களே, இவர்கள் இப்படி சொல்லுகிறார்களே. குழந்தை திருமுழுக்கு குறித்து இன்றைக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, குழந்தை திருமுழுக்கு முற்றிலும் சரியானது, தேவையானது என்பதை திருமறை நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது. நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் கடவுளை அறிவதற்கு முன்னதாக கடவுள் நம்மை அறிந்துள்ளார். அதுதான் குழந்தை திருமுழுக்கு. நாம் கடவுளை அறிவதற்கு முன்னதாக கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் கடவுளை அன்பு செய்வதற்கு முன்னதாக கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார். அதுதான் குழந்தை திருமுழுக்கு. நாம் கடவுளை தெரிவு செய்வதற்கு முன்னதாக கடவுள் என்னை தெரிவு செய்து விட்டார். அதுதான் குழந்தை திருமுழுக்கு. இதை உணர்ந்து கொள்ளாதபடி இன்றைக்கு அநேகர் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழப்பமும் நமக்கு தேவையில்லை. தான் குழந்தை திருமுழுக்கின் ஆழமான இறையியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கடவுளை அறிவதற்கு முன்னதாக கடவுள் என்னை அறிந்திருக்கிறார். நான் கடவுளை அன்பு செய்வதற்கு முன்னதாக கடவுள் என்னை அன்பு செய்திருக்கிறார். நான் கடவுளை தெரிவு செய்வதற்கு முன்னதாக கடவுள் என்னை தெரிவு செய்திருக்கிறார். இதுதான் குழந்தை திருமுழுக்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதைத்தான் எபேசியர் ஆக்கியோன் அழகாக சொல்லுவார். 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தீத்துவுக்கு கடிதம் எழுதுகிற பொழுது பவுலார் சொல்லுவார் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அல்ல, அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா? நான் நினைப்பதற்கு முன்னதாக, நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அவர் நம்மை தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டதுதான் குழந்தை திருமுழுக்கு. ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வயதில் எந்த முறையில் திருமுழுக்கு பெற்றோம் என்பதை விட திருமுழுக்கினுடைய மறைபொருளை வாழ்ந்து காட்டுவது அவசியம். ஒருவேளை நாம் முழுகி எடுத்திருக்கலாம், தெளித்து எடுத்திருக்கலாம். பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் இந்த கடற்கரை பகுதியிலே வந்த பொழுது எப்படி திருமுழுக்கு கொடுத்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. கும்பலாக வருவார்கள், மணி அடிச்சிட்டு. பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் மணி அடிச்சிட்டு பாக்கெட்டில் ஸ்வீட் போட்டுட்டு அப்படியே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருப்பாராம் கடற்கரை பக்கமாக. அப்போ இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மக்கள் திரளாக கூடி வருவார்கள். அன்னைக்கு ஒரு ஸ்வீட் கிடைக்கிறதே பெரிய காரியம் இல்லையா? அந்த ஸ்வீட்டை வாங்குவதற்காக. அப்பொழுது அந்த மக்களை பார்த்து சொல்வார்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார், நீங்கள் அந்த ஆண்டவரை நேசிக்கிறார்களா? ஆமையா, நாங்கள் நேசிக்கிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறார், நாங்களும் நேசிக்கிறோம். 3 நேரம் கேட்பார். அடுத்தல, எங்கிருந்து தண்ணி வரும்? கடலுக்குள்ளேருந்து எப்படி தண்ணி எடுக்க முடியும்? கடல் மண்ணை அள்ளி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியர் என்று தெளித்து, மண்ணை தெளித்து திருமுழுக்கு கொடுத்ததாக வரலாறு சொல்லுகிறது. அப்படின்னா திருமுழுக்கில் தண்ணி முக்கியம் அல்ல. எது முக்கியம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியர். ஆனால் இன்னைக்கு தண்ணி தான் முக்கியம்னு சொல்லி மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த கூடாரத்துக்கு போனால் அந்த தண்ணியில் மூழ்கலாம். கடைசியில் யோர்தானில் வர மூழ்கி வந்தாலும் ஒரு மாற்றமும் இல்லையே. சிலர் யோர்தான் தண்ணியை பாட்டிலில் பிடிச்சி கொண்டு வந்து, பாஸ்டர் நம்ம தொட்டியில் கலந்துருங்க, இந்த தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுங்க. யோர்தான் தண்ணி ஒரு பாட்டிலில் இதை கலக்கிட்டா யோர்தான் தண்ணி ஆயிருமா? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பித்தலாட்டங்களும் முரட்புரட்டு போதனைகளும் மலிந்து விட்ட காலத்திலே என் ஆண்டவர் தந்தையாம் கடவுளின் அன்பும்
இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலும் இல்லாமல் எந்த தண்ணியும் உன்னை சுத்திகரிக்க முடியாது. இதுதான் திருமுழுக்கினுடைய உண்மை. எந்த வயதில் எந்த முறையில் திருமுழுக்கு பெற்றாய் என்பதை விட திருமுழுக்கின் மறைபொருளை வாழ்ந்து காட்ட வேண்டும். திருமுழுக்கினால் கிறிஸ்துவின் சாவிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெறுகிறோம். அதுதான் திருமுழுக்கினுடைய மறைபொருள். திருமுழுக்கினால் கிறிஸ்துவனுடைய சாவிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெறுகிறோம். பாவ வாழ்வுக்கு செத்தவர்களாய் புதிய வாழ்வுக்கு உயிர்த்தெழுகின்ற அனுபவம் ரோமர் 6 அதிகாரம் 3 முதல் 14 வசனங்களிலே நாம் படித்துக் கொள்ளலாம். ஒரு அறிஞர் இப்படி சொல்லுவார்: திருமுழுக்கு ஒரு கல்லறை, ஏனெனில் அது பழைய வாழ்வை அடக்கம். திருமுழுக்கு ஒரு கல்லறை, ஏனெனில் அது பழைய வாழ்வின் அடக்கம். திருமுழுக்கு ஒரு கருவறை, ஏனெனில் அது புதிய வாழ்வின் தொடக்கம் என்று சொல்வார். எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா? திருமுழுக்கு ஒரு கல்லறை, ஏனெனில் அது பழைய வாழ்வின் அடக்கம். திருமுழுக்கு ஒரு கருவறை, ஏனெனில் அது புதிய வாழ்வின் தொடக்கம். ஆம், திருமுழுக்கு கடவுளின் அக்களிப்பு. திருமுழுக்கு பெற்ற நாம் அந்த மகிழ்வை, அக்களிப்பை, சந்தோஷத்தை நமதாக்கி புதிய பாதையிலே பயணிக்கிறோம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். திருமுழுக்கு கடவுளின் ஆவி. மத்தேயு 3 அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிப்போம். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். ஏசாயா 42:1. என் ஆவியை அவரில் அமர பண்ணினேன். மத்தேயு சொல்லுகிறார், இதோ வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவி பிராவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். எவ்வளவு அழகான ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் திருமுழுக்கு. திருமுழுக்கு பெற்றவர்கள் ஆவியாரின் ஆற்றலை பெறுகின்றார்கள். இதைத்தான் இறைவாக்காளர் ஏசாயாவும் மத்தேயு ஆக்கியோனும் அழகாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தூய ஆவியாரனுடைய வருகை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வல்லமை பொழியப்படும். தொடர்ந்து மாற்றம் பெறுவதை நாம் திருமறையின் முழுவதும் நாம் படிக்கின்றோம். சீடர்கள் இல்லையா, காத்திருந்த சீடர்கள் பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியின் பொழிவை பெற்றுக்கொண்டார்கள். திருமுழுக்கின் போது பொழியப்பட்ட ஆவியானவர் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், இறை சித்தத்தை நிறைவேற்றுவதே தன்னுடைய வாழ்வின் லட்சியம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மீது இறங்கிய ஆவியானவர் புறாவின் வடிவிலே இறங்கினார் என்று நாம் படிக்கிறோம். புறா அமைதியின் மற்றும் சாந்தத்தின் அடையாளம், தூய்மை மற்றும் மாசற்ற தன்மைக்கு அடையாளம். இறைமக்களாகிய நாம் ஆவியானவருடைய அருளை திருமுழுக்கின் மூலமாக பெற்று மாசற்றவர்களாக, தூய்மையுடையவர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்ற உண்மையை நாம் இங்கே கண்டு கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, இறைமகனார் இயேசு கிறிஸ்து இந்த உண்மையை தனதாக்கி வாழ்ந்து காட்டினார் இல்லையா? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவர், அமைதியையும் சாந்தத்தையும் தன்னகத்தே கொண்டவர். திருமுழுக்கு பெற்ற நம்முடைய வெளிப்பாடுகளும் அப்படித்தான் இருக்க வேண்டும், அமைதியும் சாந்தமுமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு 2 முழுக்கு 3 திருமுழுக்கு பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சாந்த குணம் இருக்கிறதா என்று தேடி பார்த்தாலும் கிடைப்பதில்லை. ஆனால் திருமுழுக்கு பெற்ற ஆவியானவருடைய அருள்கொடையை பெற்று புறாவை போல இறங்கிய அவருடைய அருள்கொடையை பெற்றவர்களுக்கு சாந்தமும் தூய்மையும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருமுழுக்கு கடவுளின் ஆதரவு, திருமுழுக்கு கடவுளின் அன்பு, திருமுழுக்கு கடவுளின் அக்களிப்பு, திருமுழுக்கு கடவுளின் ஆவி. திருமுழுக்கை பெற்றுக்கொண்ட நாம்
கடவுளின் ஆதரவை பெற்று பிறருக்கு ஆதரவாக இருப்போம். கடவுளின் அன்பை அனுபவித்து பிறரை அன்பு செய்வோம். கடவுளின் அக்களிப்பால் அகமகிழ்ந்து அனைவரையும் மகிழச் செய்வோம். கடவுளின் ஆவியரின் ஆற்றல் பெற்று அமைதியையும் சமாதானத்தையும் சொந்தமாக்கிக் கொள்வோம். கடவுள் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் வடிவமாக்கி கொடுப்பாராக. ஆமென்.